அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றிலிருந்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இன்றைய தினம் பலத்த தரைக்காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இருப்பதாகவும், நாளை முதல் கனமழை என்ற அளவில் தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்ற அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. நாளை மறுநாள் 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அதே போன்று நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக 17ஆம் தேதி அந்த மாவட்டங்கள் 2 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 17ஆம் தேதி இருப்பதனால் அந்த பகுதிகளுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் எனவும், அதே நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னைக்கும் வரக்கூடிய 18ஆம் தேதி வாக்கில் கனமழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக சென்னையில தான் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் வரக்கூடிய 18ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பின்னதாக படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை வட மாவட்டங்களில் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டும் கனம் முதல் மிக கனமழை என்ற அளவில் தொடரும் என்ற அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வரக்கூடிய 21ஆம் தேதி வரையிலும் மிக கனமழை என்ற அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பும், 18ஆம் தேதி மட்டும் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.